ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 7வது T20 மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7வது T20 மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் ரெண்டு டீம் லாஸ்ட் மேட்ச் எப்படி பிளே பண்ணிருக்காங்க, அதுல இருக்க பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்னை அண்ட் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2025 எப்படி பிளே பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் பிளே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களா என்ன எங்களுக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. 2025 எப்படி இருந்துச்சோ அதோட தொடக்கமா தான் இருந்திருக்கு 2026 ஃபர்ஸ்ட் மேட்சும். ஸோ அந்த அளவுக்கு மோசமா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 2025 எப்படி பிளே பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் வந்து பிளே பண்றாங்க. பேட்டிங்ல ஒருத்தர் அடிக்கலனால இன்னொருத்தர் வந்து எங்களால என்ன அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியாக மேட்சை முடிச்சு கொடுக்குறாங்க. பவுலிங்லயும் நல்லா இருக்கு. சென்னையை கம்பேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு விளையாண்டதுல பஞ்சாபோட அணி கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல மேட்சஸை பத்தி எனி அப்டேட், அதாவது பிளேயர்ஸ்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்தாலோ இல்ல பிச்சு ஏதாச்சும் சேஞ்சஸா இருக்கு, பிச்சு ஃபாஸ்ட் பாலருக்கு ஃபேவரா இருக்கா இல்ல ஸ்பின்னருக்கு ஃபேவரா இருக்கா, எந்த டைப்பான பிச்சு அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து நான் டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் எனி அப்டேட் வந்தாலும் எந்த மேட்சஸை பத்தி எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்சை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பிச்சு ரிப்போர்ட் 2026 இவங்க கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பிளாக் சாயில் சர்ஃபேஸா வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரோட அதிகம் தான் இருந்துருச்சு. பட் இப்போ போக போக பேட்டிங்கோட பிச்சா வந்து மாத்திட்டாங்க. பட் 2026 பிளாக் சாயில் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பால் நல்லா கிரிப் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுல பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கும் ஃபாஸ்ட் பாலரை கம்பேர் பண்ணும்போது. இதுல ஃபாஸ்ட் பாலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ல அந்த ஃபியூ ஓவர் 1 or 2 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் இருக்குங்க. அந்த ஸ்விங்ல கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் நல்லாவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வெலுவுல 170க்கு மேல ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டோம். இந்த வெனுல 2025 பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல சென்னையோட ஸ்கோர் 190 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 10 விக்கெட்டுமே வந்து இழந்து 19 ஓவர்ல 20 ஓவர்ல 2வது பால்லையும் வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க பஞ்சாப். இந்த 190 ஸ்கோர்ல அடிச்ச பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷாம் கரன் 88 ரன்னு அண்ட் டுவால் பிரேவிஸ் 32 ரன்னு. இந்த ரெண்டு பிளேயர் மட்டும்தான் அடிச்சாங்க. சென்னையில அந்த 190 ஸ்கோர் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஷாம் கரன் 88, டுவால் பிரேவிஸ் 32. இந்த ரெண்டு பிளேயர் அடிக்கலைன்னா ஸோ அந்த மேட்சுமே ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோரா தான் வந்து. ஆனா இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, அந்த ரெண்டு பிளேயருமே சென்னையில நடக்க போற மேட்ச்ல இல்ல. ஷாம் கரன் சென்னை டீம்ல இல்ல, சிஎஸ்கே டீம்ல இல்ல. டுவால் பிரேவிஸ் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப பேட் பண்ண அந்த ரெண்டு பிளேயருமே இல்ல. அது இன்னொரு கவலைக்கிடமா வந்து இருக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் சாரியா 23 ரன் அடிச்சிருக்காரு, பிரித்சிம்ரன் சிங் 54, ஸ்ரேயஸ் ஐயர் 72, சசாந்த் சிங் 23. ஸோ அந்த ஸ்கோரை சேம் 19.4 ஓவர்ல மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த 4 பிளேயர் மட்டுமே. இந்த 4 பிளேயர் வச்சு மேட்சை முடிச்சிட்டாங்க. இதுல விக்கெட் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அசதீப் சிங் 2 விக்கெட்டு அண்ட் மார்கோ யான்சன் 2, ஹர்பிட் பார் 1, சகல் 4. இதுல மார்கோ யான்சனும் இருக்கு, அசதீப் சிங்கும் இருக்கா, சகலும் இருக்கு. இதுல இந்த விக்கெட் எடுத்த 3 பவுலருமே பஞ்சாப் டீம்ல அவைலபிளா இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 2, ஜடேஜா 1, நூர் அகமது 1, பத்திர் ராணா 2. ஸோ இதுல ஜடேஜாவும் இல்ல, பத்திர் ராணாவும் இல்ல.
இப்ப நூர் அகமது, கலீல் அகமது இந்த 2 பிளேயர் தான் வந்து இருக்காங்க. இதுல அன்சுல் காமோஜுக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்தார். 2 ஓவர் தான் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. யங்கஸ், கலீல் அகமது, அன்சுல் காமோஜ், நூர் அகமது இந்த 3 பேருமே இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேட்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் சிறப்பா இருக்கு இந்த ரெக்கார்ட்ஸை நம்ம பார்க்கும்போது. இப்போ ஓவரால் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் 146 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 74, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 70 அப்படிங்கிற மாதிரி வின்னிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 2 மேட்ச் டிரால வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப ஈக்குவல் வின்னிங்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே 246, லோவஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி 70 வந்து இருந்திருக்கு. ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சாப் 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சென்னை 4 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வருஷம் நடந்ததுலயும் இதுல பஞ்சாப் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வின் பண்ண கிடையாது. ஸோ சிஎஸ்கே ஹோம்ல ரொம்பவே மோசமா தான் வந்து பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்க ஆர்டரை பார்க்கும் போது எனக்கு சென்னை ஜெயிக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி வேற வந்து அப்பப்போ வந்து தோணிட்டு பெற போகுது. இதுல பஞ்சாபோட ஹையஸ்ட் ஸ்கோர் 201, சென்னையோட ஹையஸ்ட் ஸ்கோர் 200 வந்திருக்கு இந்த வெனுல. இப்போ 2 டீமோட பாசிபிள் 11 வந்து பாத்துருவோம். சாரி 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட், கார்த்திக் சர்மா, சிவம் தூபே, ஜெமி ஓவர்டன், நூர் அகமது, மேட் ஹென்ரி, அன்சுல் காமோஜ் அண்ட் கலீல் அகமது. இது ப்ராப்பர் 11 பேரா இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர்ல சர்ஃபாஸ் கான் இவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை விட்டதுனால சர்ஃபாஸ் கான் ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா உள்ள வந்தாரு. இன்கேஸ் வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ல இவங்க டாப்பர்ல இருக்கவங்களே பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பவுலர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். சரி ஏதாச்சும் இருந்தாலும் நான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அப்டேட் வந்து பண்றேன். இந்த டீம்ல எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ். ஸோ இந்த மைனஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாப் டீமோட 11 நம்ம பார்த்துருவோம். பஞ்சாப் டீமோட 11 பார்த்தீங்கன்னா பிரெட் சிம்ரன் சிங், கூப்பர் கோஹ்லி, ஸ்ரேயஸ் ஐயர், நெகில் வாதரே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், மார்க்கோ யான்சன், பேர்லெட், விஜயகுமார் ஐசாக், யாஸ் தயால், அசதீப் சிங் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யா. இது பஞ்சாபோட ஒரு இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீமுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னையோட மைனஸ் என்னன்னு பார்த்துட்டு பஞ்சாபோட பிளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்னையோட மைனஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தாங்க, ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன். என்னடா ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சனை போய் மைனஸ்ங்கிறிய, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ், நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் விளையாண்டுருக்காங்க, அவங்கள போய் நீ எப்படி மைனஸ் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த டீமுக்கு ஒரு மைனஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே ஓப்பன் வந்து பண்றாங்க, இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அதுல 2 பேருமே கொஞ்சம் விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்ல எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு வச்சுக்கோமே, மத்த எல்லாம் அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. எப்படி பிளே பண்றோம், அந்த பால் இது பண்ணணும், அந்த வெனுல பெருசா பிளே பண்ண மேத்யூ ஷாட் கூட அந்த வெனுல பெருசா பிளே பண்ண கிடையாது. ஆயுஷ் மாத்திரம் லாஸ்ட் வருஷம் வந்து பிளே பண்ணாரு. டூபே விட்டுட்டோம்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயரா இருக்காங்க, அந்த வெனுல பெருசா விளையாடாத பிளேயர்ஸா வந்து இருக்கிறனால இதுல எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஓபன் பண்ணிட்டு அடுத்த வரதுல விக்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு 2 பிளேயர் எனியன் பிளேயரை நம்ம சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிரவுண்ட்லயே இருப்பாரு, பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடுத்த வர யங்ஸ்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்படி பண்ணுங்க, பால் இப்படி வருது, இதை பார்த்து பண்ணு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க கொஞ்சம் நல்லா பேட்டிங் டெப்த் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்கோர் போவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்தா வந்திருக்கு. பவுலிங்ல எந்த ஒரு மைனஸ்னு சொல்ல மாட்டேன். கலீல் அகமது ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. அன்சுல் காமோஜ் பவுலிங் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நூர் அகமது கொஞ்சம் அடி வாங்கினாரு, மேட் ஹென்ரியும் கொஞ்சம் அடி வாங்குறது ஆப்ஷன் தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த 2 குவாலிட்டியான பவுலர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த வெனுல நூர் அகமதோட விக்கெட்டிங் ஆப்ஷன் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா எல்லாரும் லாஸ்ட் சீசன் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மைனஸும் தெரியல. பேட்டிங் டெப்த் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சென்னையில திருப்பியும் அவங்களோட ஆதிக்கத்தை, அவங்களோட கொடியை அவங்களால பறக்க வைக்க முடியும் சிஎஸ்கேவால. இப்போ இந்த டீம்ல அந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் கலீல் அகமது, அன்சுல் காமோஜ், மேட் ஹென்ரி, நூர் அகமது. இந்த 4 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை மேத்யூ ஷாட், ஜெமி ஓவர்டன் இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ பஞ்சாபை வந்து பார்த்துருமே, பஞ்சாப் இருக்க பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யாவும் பிரட்சிம்ரன் சிங்கும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கூப்பர் கோலனி வராரு. அவர் ஒரு யங்ஸ்டர், நல்ல ஒரு T20ல ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்சை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் மேனா நின்று மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. பஞ்சாபோட ஒன் மேன் ஆர்மின்னு அதை சொல்லுவேன் கூப்பர் கோலனில. ஸோ அந்த அளவுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஷேஸ் ஐயர் இருக்காரு. இந்த வெனுவுல 72ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. நெகிழ்வாதரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங் அண்ட் மார்க்கோ யான்சன். ஸோ பேட்டிங் டெப்த்தை பாருங்க, ரொம்பவே சூப்பரான பேட்டிங் லைனப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த லைனப்ஸ்ல சென்னையில 200க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் வந்து இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விக்கெட் சம்திங் எடுத்திருந்தாரு. அவரோட பங்களிப்பு சென்னை வெறும்ல நல்லாவே இருந்துருந்துச்சு பஞ்சாபுக்காக. அண்ட் ஹர்ஷதீப் சிங் நல்ல விக்கெட் எடுத்தாரு. மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுத்தாரு. விஜயகுமார் வைசாக் அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்திருக்கு இந்த வெனுல. ஸோ அப்போ இந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் எடுத்த பிளேயர்ஸும் இருக்காங்க, நல்லா பேட் பண்ண பேட்ஸ்மேனும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாபோட அணி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தோணும். ஸோ இப்போ இந்த 2 பிளேயருமே லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத அப்புறம் வந்து பார்ப்போம். பிரியான்ஸ் ஆர்யா 7 ரன்லயே விக்கெட் எடுத்துட்டாரு. விக்கெட் விட்டது பார்த்தீங்கன்னா ரபாடாக்டர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், ஒரு விக்கெட் தான். அதுவும் பிரியான்ஸ் ஆர்யாவோட விக்கெட் தான் வந்து எடுத்தாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடுறத நான் சொல்ல இல்லையா, அவசரப்பட்டு ஆடிதான் ஒரு விக்கெட்ஸை வந்து விட்டுட்டு இருக்காரு. ஒரு ஓவர் 2 ஓவர் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிச்சாரு அப்படின்னா பிரியான்ஸ் ஆர்யா இருந்து நம்ம 40ல இருந்து 50 பிளஸ் ஸ்கோர் கூட ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அவர் பால்ல இருந்து அடிக்கதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. அப்படி இல்லைனாலும் ஒரு 2-3 பால் டாட் விட்டுறாருன்னா அதுக்கு அடுத்த பால் அடிக்க போய் மைண்டை வந்து விட்டுறாரு. ஏன்னா 2 பிரியான்ஸ் ஆர்யா பிரட்சிம்ரன் சிங். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் பிரியான்ஸ் ஆர்யா இருந்து என்னோட கணிப்புக்கு ஆவரேஜா பிரியான்ஸ் ஆர்யா ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பிரட்சிம்ரன் சிங் முதல் மேட்ச அவரோட ஆதிக்கத்தை வந்து காமிச்சிட்டாரு. நான் இப்படிதான் பிளே பண்ண போறேன், அடிச்சுதான் ஆட போறேன், அந்த தரையா ஆடுறதோ சிங்கிள்ஸோ அந்த மைனா எனக்கு கிடையாது அப்படிங்கிறதுல வந்துட்டாரு. 4 6 ஒரு 4. ஸோ அவரோட ஹிட் அண்ட் என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. ஸோ அவர் ரஷித் கான்ட்ட வந்து விக்கெட் இருந்தாரு. ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாருதாங்க, இல்லைன்னு சொல்ல. ஃபாஸ்ட் போலரா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. நூர் அகமத் அண்ட் பிரட்சிம்ரன் சிங்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவர் பிளேல நூர் அகமதுக்கு பால் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரட்சிம்ரன் சிங்கோட விக்கெட் ஒரு 5ல இருந்து 6 ரன்ல விக்கெட் எடுத்துருவாரு நூர் அகமது. பவர் பிளேக்கு அப்புறம் தான் நூர் அகமதுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பட்சத்துல பிரட்சிம்ரன் சிங் சேம் அதே 30 பிளஸ் ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்று வரல, கூப்பர் கோலனி தான் வராரு. குவாலிட்டியான பேட்ஸ்மேன். நீ ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் போலரா இருந்தாலும் சரி, நீ எப்படி பந்து போட்டாலும் நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுறாரு. 5 6 5 4 44 பால்ல 72 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு கூப்பர் கோலனி. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஐபிஎல்ல இந்த வெனுல பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து இல்ல, பெருசா பிளே பண்ண கிடையாது ஐபிஎல்ல. ஸோ இதான் 2வது மேட்சா வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கூப்பர் கோலியோட ஃபார்ம் வைஸ்ல பாருங்க, கண்டிப்பா அவர் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு ஃபேவரலா போயிடும். இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூப்பர் கோலனி கண்டிப்பா ஒரு ஹியூஜ் ஸ்கோரை பதிவு பண்ணுவாரு சென்னை வெனுல. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேகத்துல பால ஸ்விங் பண்றவங்கள்ட்ட கொஞ்சம் விக்கெட்டை வந்து விட்டுறாரு. அண்ட் பவுன்சஸ் போடுறவங்கள்ட்டையும் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. அந்த இதுல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது பால் நல்லா ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவார். பால் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல வேரியேஷன் ஆகும். ஆனா அன்சுல் காமோச் ஒருத்தர் இருக்காரு, நல்ல பவுன்ஸ் தேவையா ஸ்லோவரா தான் போடுவாரு. பட் பால் நல்லாவே டேன் ஆகும், பவுன்ஸும் கிடைக்கும். அதை விட்டா ஓவர்டன் கொஞ்சம் பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இருக்காரு சென்னை டீம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சென்னை டீம்ல இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர், இன்னும் ஒரு பிளேயர் நான் வந்து மறந்துட்டேன், மேட் ஹென்றி இருக்கு. மேட் ஹென்றி நல்லா பவுன்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கலீல் அகமது அல்லது மேட் ஹென்றி இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு வர டவுனுக்கு அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ரன்லயே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஆனா நெகிழ்வாதரே பெருசா ஆப்ஷன் வைஸ்ல எதுவும் இல்லை, கொஞ்சம் ஆப் பிரேக் போட்டோம், கொஞ்சம் விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாரு. ஸோ அவர் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. சசாந்த் சிங் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா சசாந்த் சிங் இருந்து நம்ம தாராளமா ஒரு 25 பிளஸ் ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா சசாந்த் சிங்க்கு முன்னாடியே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு.
ஸோ அப்படி இருக்கும்போது சசாந்த் சிங்க்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்க போறது கிடையாது. ஸோ சசாந்த் சிங்கை நம்ம பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர் சொன்னேன். பவுலிங்ல அது கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். மிடில் ஆர்டர்ல விக்கெட் தேவைன்னா அந்த இடத்துல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர். அண்ட் பேட்டிங்லயுமே அவர் வர டவுனுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். இப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கண்டிப்பா பேட்டிங் ஆடுற வராருங்க பட்சத்துல ஒரு 25+ ரன், பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மார்க்கோ யான்சன். ஸோ பேட்டிங்ல பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. பவுலிங்ல கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன்ல வந்து நம்ம அவங்க வந்து பாத்துறோமே. இப்போ வந்து ஸோ இந்த பவுலிங் டெப்த் அப்புறம் வந்து பார்ப்போம். ஸோ சென்னையோட பேட்டிங் டெப்த் வந்து இப்போ நம்ம பாத்துருவோம். சென்னையோட பேட்டிங் டெப்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சஞ்சு அல்லது ருத்ராஜ் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் 1 டவுன் வந்து பேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்கோர்ஸ் வரையும் போகணும்னு என்னோட கணிப்பா வந்து இருக்கு. ஸோ ஏன்னா சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் அந்த நான்ரி பர்கர் அவர்கிட்ட தான் அந்த விக்கெட் எடுத்தார். ஸ்டெம்பிட் டைரக்ட் போல்டு தான் இருந்தாரு. அவரோட ஸ்டைலுக்கு கண்டிப்பா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ல கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நம்ம பஞ்சாப்ல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், அர்ஷதீப் சிங் 2 பேர் வந்து இருக்கிறாங்க. அர்ஷதீப் சிங் நல்லாவே ஸ்விங் நல்லா உள்ள பால் நல்லாவே சூப்பரா வந்து போல் பண்ணுவாரு. மார்க்கோ யான்சன் பவுன்சஸ் தேவையா அவங்களுக்கு பவுன்சஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போல் பண்ணுவாரு. 2 பேருமே பவர் பிளேலே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ அப்போ சஞ்சுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ இன்கேஸ் சஞ்சு சாம்சன் 1 டவுன் வராரு அப்படின்னா தாராளமா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சஞ்சுவை பொறுத்தவரைக்கும். ருத்ராஜ் லாஸ்ட் மேட்ச் என்னதான் பிளே பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆர்ச்சர் விக்கெட் வைக்கிறதுக்கு முதல் பால் ஆர்ச்சர் அவுட் ஸ்விங் போட்டார். நல்ல பால் கொஞ்சம் வைட்லைனுக்கு போயிருச்சு. ஸோ இந்த தடவை அதே மாதிரி தான் இருக்குன்னு எந்த ஒரு கணிப்பு இல்லாம நவந்தாரெல்லாம் ஆட போனாரு. ஆர்ச்சர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் செம்புக்கு தூக்கி போட்டு போல்ட பார்க்க விட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் இந்த வெனுல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பேக் டு ஃபார்முக்கு வந்துருவாரு. ஒரு 40+ ரன் வரையும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவரோட ரெக்கார்ட் இந்த வெனுல நல்லாவே வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவல் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆயுஷ் மாத்ரே நல்ல ஒரு பிளேயர், ஒரு குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடிச்சா 6 பவுண்டரி தான் நான் எல்லா பாலும் அடிப்பேன் அப்படிங்கிற ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் வருஷம் ரொம்ப சூப்பரா வந்து பிளே பண்ணியிருந்தாரு. இந்த இதுல பவுன்சர்ல அந்த 2 மைண்ட்ல விட்டார மாதிரி தான் இருந்துச்சு. அவர் மேட்சை பார்த்து தான் தெரியும். அடிக்கிற மைண்ட்லயும் போல சரி வேணாம் தடுப்போம், அது ஒரு மைண்ட்ல இல்ல, ஆட போய் விக்கெட் விட்டாரு. ஸோ எட்ஜஸ்ல போயிட்டு விக்கெட் வந்துச்சு. அவரு கொஞ்சம் அந்த பாலை கூட மிஸ் பண்ணிட்டு அடுத்த பால் ஆடிடலாம் நினைச்சா ஆடிருந்தா கூட நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். அவரும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. இந்த இது எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு சேம் ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா பவுன்சர் பாலா அடிக்கணும்னு நினைச்சு போறாரு, அது ரொம்பவே மைனஸ் ஆயிருது. மேத்யூ ஷாட் நல்ல ஒரு பிளேயர், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் இந்த மாதிரி விக்கெட் விழுது அப்படின்னா இவர் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு கொஞ்சம் பிச்சு ஃபேவர்ல ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும். சர்ஃபாஸ் கான் ஸ்டார்ட் அப் நல்லாவே கொடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா கம்பேர் பண்ணும்போது சர்ஃபாஸ் கானோட ஸ்டார்டிங் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். மொதல் பால்ல இருந்து நான் அந்த விக்கெட் யார் விக்கெட் போனா என்ன, என்னோட 11s அதாவது என்னோட ஸ்கில் என்னவோ அந்த ஸ்கில்லை நான் காட்டுவேன், என்னால முடியும் அப்படிங்கிறத காமிச்சாரு. அவரும் கொஞ்சம் அந்த எதிர்பாராத ஒரு விக்கெட் ஜடேஜா அந்த விக்கெட் எடுத்தாரு. அந்த விக்கெட் விழுகாம இருந்திருந்தாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுல பஞ்சாப்ல சகல் இருக்காரு. ஸோ சகல் அண்ட் சர்ஃபாஸ் கானுக்கு ஒரு சின்ன பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்துட்டா ஃபாஸ்ட் பாலரை பிரின்னு பிரிச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பா ஒரு வர்ற டவுனுக்கு சகல் பவுலிங் ஆப்ஷனுக்கு வரல அப்படிங்கும் போது ஃபாஸ்ட் பாலரை பொழந்து கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். கார்த்திக் சர்மா, நான் கார்த்திக் சர்மாவை கிட்டத்தட்ட 11 கூட 12 கூட கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு கேட்டா மொதல் பாலையில 6 அடிச்சு நான் என்னால முடியும்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் அவுட் ஆயிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவரு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பட் ஸ்கில் நல்லா இருக்கு. அவர் பேட்டிங் இதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் வர டவுன் அவருக்கு சூட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ரன் வேணா எதிர்பார்க்கலாம், பெருசா எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டூபே. ஸோ டூபே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணாரு. ஜடேஜோட ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. ஸ்பின்னரை அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா ஜடேஜாவுக்கு எப்படி பந்து போட விக்கெட் எடுக்கலாம் தெரிஞ்சிருந்துச்சு, விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அதே மாதிரி சகலுக்கும் நல்லாவே டெக்னிக்கல் தெரியும்.
சகல் டூபேவை கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஸ்பின்னர் எல்லாம் அடிப்பான் தப்பு அப்படின்னு அனுப்புவாங்க. கண்டிப்பா அதுக்கு தந்தக்குள்ள அடிச்சு ஆடக்கூடிய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சகல் இருந்து டூபே. ஆனா இன்னொரு மைனஸ் டூபேக்கு என்ன இருக்குன்னா பஞ்சாபோட லைனப்ஸை பாருங்க. ஸ்பின்னர்னு பார்க்கும்போது பெருசா யாருமே கொண்டு வரல. சகல ஒருத்தர் மட்டும் தான் ஃபுல்லா ஃபாஸ்ட் போலர் தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டூபேக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசா டூபே இருந்து ஸ்கோர் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட் பாலர் அடிக்க மாட்டாரு. ஸோ அப்ப அதுவும் பெரிய மைனஸா தான் வந்து இருக்கு. ஓவர்டன் ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் வந்து அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர்ஸ்லாம் அடிக்க மாட்டாரு. பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு டீம்ல கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க பேட்டிங் டெப்த் எப்படி இருந்துச்சு, அவங்க பேட்டிங் ஸ்கோர் என்ன மாதிரி பண்ற வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்துட்டோம். பவுலிங்ல பஞ்சாப்ல யார் யார் நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசதீப் சிங் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சகல் 2ங்கிறது 3 கூட எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு பிளேயர். அப்படி இல்லைன்னா ஒரு விக்கெட் அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் பவுலரா வந்து இருப்பாரு. மார்கோ யான்சன் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அண்ட் விஜயகுமார் வைசாக் ஒரு விக்கெட், பேர்லெட் ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜெஸ் மார்கஸ் ஸ்டோனிஸ்க்கு இந்த மிடில் ஆர்டர்ல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் எந்த பவுலருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சுல் கமோச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். நூர் அகமது இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது ஒரு விக்கெட் அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட் ஹென்ரி இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இல்ல மேத்யூ ஷாட்டுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பட்சத்துல அவற்றிருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓவர்டன் இருந்து ஒரு விக்கெட் அல்லது விக்கெட்ஸ் பெருசா எதுவும் இல்லாம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம்ல எந்தெந்த பிளேயர் ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல கலீல் அகமது 1, அன்சுல் கமோச் 2, நூர் அகமது 3, இந்த 3 பிளேயர். பேட்டிங்ல ருத்ராஜ் 1, சர்ஃபாஸ் கான் 2, ஆயுஷ் மாத்ரே அல்லது மேத்யூ ஷாட் 3, இந்த 3 பிளேயர் நல்ல இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மேட் ஹென்ரி ஒரு 50-50 பாத்துனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு விக்கெட் எடுத்து கொஞ்சம் டீமுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாரு, இல்ல ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமா போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சிங் 1, பிரியன் சாரியா 2, கூப்பர் காலனி 3, மார்கஸ் ஸ்டோனிஸ் 4, இந்த 4 பிளேயர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அசதீப் சிங் 1, சகல் 2, மார்கோ யான்சன் 3, விஜயகுமார் வைசாக் அல்லது பேரட் 2 பேர்ல எனி 1 4. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போது நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.